Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல TNPSC Group 2 and Group 2A prelims examinationல செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து மெயின் எக்ஸாமுக்காக வந்து சென்டர் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிசம்பர் 14ல இருந்து டிசம்பர் 18 வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலா TNPSC தரப்புல இருந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் கொடுத்திருந்தாங்க. இத பத்தி எல்லாருமே வந்து கரெக்ட்டா வந்து ஃபைனலா வந்து பேமெண்ட் வந்து பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட். சோ நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்ல எக்ஸாம் சென்டர் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்றது? அது மட்டும் இல்லாம ஏன் டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ண சொல்லல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது சம்பந்தமாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து TNPSC குரூப் 2 அண்ட் குரூப் 2A ல வந்து செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போறதுக்கு கண்டிப்பா நீங்க ஃபீஸ் அப்படிங்கறது பேமெண்ட் வந்து பண்ணிருக்கணும். அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் மட்டுமே நீங்க வந்து என்ன பண்ண உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து வரும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சோ ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட். இன்னைக்கு ஈவினிங் குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுடைய TNPSC ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து லாகின் பண்ணி டாஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு டேப் வந்து கொடுத்திருப்பாங்க. லைக் வந்து நீங்க TNPSC குரூப் 2 அண்ட் குரூப் 2A ல வந்து பிரிலிம்ஸ்ல செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் இந்த டேப் வந்து எனபிள் ஆயிருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு வந்து எனபிள் ஆகலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. சோ பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல அந்த பிடிஎஃப்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய நம்பர் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த 23,000 பேர்ல உங்களுடைய நம்பரும் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா? ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய எக்ஸாம் சென்டரை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க TNPSC குரூப் 2க்கு அப்ளை பண்ணும்போது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரியான கொஞ்சம் பாப்புலரான டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் வந்து மெயின்ஸ் வந்து நடக்கும். பட் இந்த வருஷத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்தந்த உங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே நீங்க மெயின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ நீங்க எந்த சொந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து ஒன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சென்டர் செகண்ட் சென்டர்னு சொல்லிட்டு நீங்க வந்து சென்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு சப்மிட் வந்து ஒன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இதை மாத்தி தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்க வந்து சேஞ்சஸும் வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த நீங்க சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். சோ ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துரும். இதை ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் நிறைய பேருக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது, டிரான்சாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் ஆகுது ப்ரோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி உங்களுடைய ஏடிஎம் கார்டோ இல்ல உங்களுடைய டெபிட் கார்டோ உங்களுடைய கிரெடிட் கார்டோ வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி 150 ரூபீஸ் நீங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிரீன் கலர்ல மெசேஜ் வருது அப்படின்னா நீங்க வந்து பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுலயும் ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து வந்திருக்காது. அப்படிங்கறனால இந்த டேப் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க பயப்பட வேண்டாம். ஒன்ஸ் நீங்க வந்து எக்ஸாம் சென்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதுமானது. சரிங்களா? ஏன் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா TNPSC தரப்புல இருந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரீயாவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த SC ST கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. TNPSC பொறுத்த வரைக்கும் அவங்க மறுபடியும் மெயின்ஸ்க்கு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா போன 2022ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்களே டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இந்த முறை வந்து அவங்க என்ன அப்டேட் பண்ணல அப்படின்னா மெயின்ஸ் நீங்க வந்து கிளியர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடிய கான்செப்ட்ல இப்போதைக்கு நீங்க வந்து டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பிரிலிம்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் எக்ஸாம் சென்டரும் 150 ரூபீஸும் நீங்க பேமெண்ட் வந்து பண்ணுங்க. 300னா 300. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கு. ப்ரோ எனக்கு வந்து 300 ரூபீஸ் அமௌண்ட் வந்து காட்டுது ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. ஆக்சுவலா நீங்க நல்லா வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட். இப்போ இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து குரூப் 2A ல தான் இவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. நீங்க என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா குரூப் 2க்கும் நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கலாம். குரூப் 2A க்கும் நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கலாம். அதனால வந்து ரெண்டு எக்ஸாமுக்கும் நீங்க வந்து 150 ஈச் எக்ஸாமுக்கு 150 சொல்லிட்டு 300 உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். 300 ரூபீஸும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷன் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணி விட்டுருங்க. பேமெண்ட் பண்ணா மட்டுமே உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வரும். இதுதான் வந்து இப்போதைக்கு அப்டேட்.
ஸோ நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து யாருமே வந்து அப்லோட் பண்ண சொல்லல. ஆனா நியூஸ் சேனல்ஸ்ல அந்த மாரி இப்போ போட்டுட்டு இருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி டிசம்பர் 18 வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலா என்ன பண்ணல அப்படின்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 2 பிலிம்ஸ்ல வின் பண்ணவங்க, செலக்ட் ஆனவங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலாம் சொல்லல. இந்த 2 ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணா போதுமானதுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலா இந்த வருஷம் 2024 அதாவது வரக்கூடிய 2025ல இருந்து குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமினேஷன் வந்து சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 14th அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏபிபி எக்ஸாம் அந்த அசிஸ்டன்ட் ப்ராஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் தான் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருந்தாங்க. எழுத போகிற நேரத்தில் அதுவுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸாமினேஷன் அவங்களால சரியாக வந்து ஒழுங்காக வந்து ஒரு நடத்தி முடிக்க முடியல. ஏன் எதனாலன்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து அந்த டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக வந்து ஆன்சர் அவங்களால வந்து பண்ண முடியல. அதனால அந்த எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த 4000 பேருக்கே டிஎன்பிசி தரப்புல இருந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல வரக்கூடிய குரூப் 2 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 23,000க்கு மேற்பட்டோர் வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுத போறாங்க. அவங்கள எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்ம படிக்கிறது இங்க வந்து மேட்டரே கிடையாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போர்ஷன் யூனிட் எல்லாமே நம்ம வந்து படிச்சிடலாம். அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதுல வந்து நேத்தே நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். குரூப் 2 குரூப் 2 இம்முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி கணினி வழி தேர்வு முறை வந்து என்பதால் தேர்வர்கள் அதனை வந்து எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்கள் படித்தால் மட்டும் போதாது. அதை தாண்டி வந்து தினம் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கில்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து சிபிடி பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக படிப்பாங்க. ஆனால் கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே வந்து தெரியாது. எப்படி கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்றது, எப்படி ஷட் டவுன் பண்றது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ள போறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் டைம் இருக்கு. பிப்ரவரி மந்த் தான் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறனால முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட லேப்டாப் இருக்கு அப்படின்னா நீங்க அதிலேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி எப்படி வந்து டெஸ்ட் எழுதுறதுங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தனியாகவே உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்றேன். ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்ல எப்படி நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து கம்ப்யூட்டர் மூலியமா எப்படி நம்ம எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி நம்மளுக்கு வந்து குடுத்திருந்தாங்க. அத பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா கத்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். வேற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 3 ரிலேட்டடா உங்களுக்கு என்ன அப்டேட்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 பிரிலிம்ஸ்ல வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.